நீர் சொன்னால் எல்லாமாகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தெருவிலையும் ஒரு 20 நிமிஷம் ஜெபமும் வேத தியானமும் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வீடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபம் நடக்கிற இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாம், நீங்கள் பங்கெடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இந்த ஜெபம் மாறும். வியாதியோடும் கண்ணீரோடும் போராட்டத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல வருவீர்களானால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவனுமே நீங்கள் வருவீர்களானால் இன்றைக்கு உங்கள் வேதனைகள் மாறும், துக்கங்கள் மாறும். நிச்சயமாய் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்படியே இந்த ஜெபத்திற்கு ஆரம்ப ஜெபமாக இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற சகோதரி செல்வகணி அவர்கள் வந்து ஜெபித்து இந்த கூடுகையை ஆரம்பிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பாவமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. தருமையான நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எகோவா தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எகோவா மெக்காதீஸ் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எகோவா ராஃபா சுகம் தரும் நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நானோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜனங்களை கண்டு மனதுருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாய் உன்னை மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன நல்ல தேவன் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க இசப்பா, எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க. ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீங்களா ஆண்டவரே. அந்த அன்பை எண்ணி ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆதரவற்று ஆண்டவரே அப்பா, எனக்காக யாருமே இல்லைன்னு அப்பா ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இதோ இருக்கிறேன்னு சொன்ன நல்ல தேவன் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறவர்களின் கண்ணீரை துடைக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த அருமையான வேலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலின் தேவனாய் ஆண்டவரே ஆறுதலை கட்டளையிடணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். விதமான ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறீங்க இசப்பா. எல்லா ஜனங்களையும் பார்த்து மனதுருகினீங்க ஆண்டவரே அப்பா. நன்மை செய்ய ஆண்டவரே ஜனங்களை நோக்கி ஓடோடி வந்தீங்க இசப்பா. எந்த பகுதியிலையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நன்மை உண்டாக நீங்கள் வந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைபடுங்க, பொறுப்பெடுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. இப்போதும் சகோதரர் ஏனோக் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் எடுத்த காரியத்தில் எல்லாமே தோல்வி. நான் பண்ணுற எல்லா முயற்சியிலையும் எனக்கு காரியம் சித்திக்கப்படல, தோல்விக்கு மேலே தோல்வி, இனி என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருப்பீங்கன்னா இந்த ஜெபத்தை நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை இயேசு தேற்றிடுவார் என்கிற பாடலை நாம் உற்சாகத்தோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தானானா, தந்தானா தந்தன தானானா, தந்தானா தந்தன தானானா, தந்தானா தந்தன தானானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜனங்களுக்கு நீ கடன் கொடுக்கத்தக்க விதத்தில் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனைக்குள்ளே நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் நல்லவர். இப்போதும் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். தேவன் பலத்த காரியத்தை நம் மத்தியிலே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தெருவில் நின்று வேதத்தில் இந்த கடைசி காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அந்த செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல திருச்சபை கடமைப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் உங்கள் நடுவில் ஒரு 15 நிமிடங்கள் பிரசங்கிக்கும்படி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே எத்தனையோ செய்திகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டிவி மூலமாய், நியூஸ் பேப்பர் மூலமாய், சேனல் மூலமாய் நீங்கள் கவனிக்கிறீங்க, கேட்குறீங்க, நல்லது.
அப்படியே உங்கள் தெருவில் இன்றைக்கு நாங்கள் சொல்ல வந்த கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற சில நற்செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். இந்த செய்திகளை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயம் அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அப்படியே வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி சர்வ வல்லமை உள்ள தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த பூமி தேவனுடையது, இந்த பூமி கர்த்தருடையது. இந்த பூமியில் எப்படி வாழணும், மனிதர்கள் எப்படி வாழக்கூடாது என்கிறதையெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரி, தான் விரும்புகிற மாதிரி, தனக்கு தோன்றுகிற மாதிரியெல்லாம் இந்த பூமியில் அநேகர் வாழுகிறதை நாம் பார்க்க முடியும். சிலர் துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள், சிலர் பாவமான வாழ்க்கை வாழுகிறார்கள், அயோக்கியமானதை செய்கிறார்கள். இதில் என்ன, வாழ்க்கை என்கிறது ஒரு முறை. நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழுவேன், நானே ராஜா நானே மந்திரி என்கிற நிலையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது, தேவனுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக மனிதர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கட்டுகள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள் இதெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எப்படி மாறும், என்றைக்கு மாறும் என்கிற கேள்விகளோடு நாம் இருக்கிறோம். ஒன்றை புரிந்து இந்த பூமியில் வாழுவோமையானால் நிச்சயமாய் நீங்கள் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இது மாறும். அநேகர் நினைக்கிறீங்க, நான் பிறந்த நேரம் சரியில்லை, நான் இருக்கிற வீடு சரியில்லை, நான் படித்த படிப்பு சரியில்லை, என்னிடத்தில் நல்ல பணம் இல்லை, சொத்து இல்லை, அதனால தான் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய பேர் கற்பனை பண்ணுகிறீங்க. ஒரு மனுஷனை உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி வாழுவானானால் அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் மனசாட்சிக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்து நடுங்கி வாழ ஆரம்பிப்பானால் அந்த மனுஷனை தேவன் கனம் பண்ண விரும்புகிறார். அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்ட நீதியின் வார்த்தைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு பிரசங்கித்து கடைசி கால செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். தயவாய் ஒரு 10 நிமிஷம் செவி கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வண்ணமாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று நாவை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல நாவை தந்திருக்கிறார். பல காரியத்தை பேசுகிறோம், பல காரியத்தை பலரிடத்தில் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நாவு ஒரு நெருப்பு மாதிரி. ஆகவே நாவை உண்டாக்கின தேவன் எப்படி பயன்படுத்தணும் என்கிறதையும் வேதத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி. நாவு இருக்கிறது, யாரையும் அவமரியாதையாய் பேசுவேன், யாரையும் கெடுத்து பேசுவேன், ஒரு குடும்பத்தில் உள்ள காரியத்தை இன்னொரு குடும்பத்தில் போய் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவம்னே தெரியாம வாயின் வார்த்தைகளினால நிறைய பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். சிலரை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோம், சிலரை குற்றப்படுத்தி பேசுகிறோம், சிலரை வேதனைப்படுத்தி பேசுகிறோம், சிலரை துக்கப்படுத்தி பேசுகிறோம். இப்படி வாயின் வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நாவை குறித்து சொல்லுகிறார். வசனத்தில் வாசித்தால்
அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதா இருக்கிறது என்று நாவை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு சில மனுஷனை நம்ம பார்க்கிறோம், அவன் குடிகாரன், அவன் பாவி, அவன் கொலைகாரன், அவன் கொள்ளக்காரன், இப்படியெல்லாம் நாம் மற்றவர்களை நாம் பார்த்து ஒதுங்குகிறோம். ஒரு மனுஷன் கொலைகாரனாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாவியோ, கொள்ளைக்காரனாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாவியோ, அதே போல தான் ஒரு மனுஷன் தப்பாக பேசுவானானால் அவனும் பெரிய பாவிதான். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் யாரிடத்தில் பேசினாலும் அன்பாய் பேசுங்க, தயவாய் பேசுங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுகிற மாதிரி பேசுங்க, காயப்படுத்தி பேசாதிருங்க, கோளு சொல்லாதிருங்க. நிறைய பேர் அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் என்று சொல்லி கூட பேசுகிறவர்கள் உண்டு. எப்படி கெடுக்கலாம், என்ன சொன்னால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும், என்ன வார்த்தை சொன்னால் அந்த குடும்பத்தில் தகப்பனும் மகனுக்கும் பிரச்சனை வரும், என்ன மாதிரியான வார்த்தையை சொன்னால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வரும், இப்படியெல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி பேசுகிற சிலர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நான் கரைபடாமல் இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பினா ஒன்றை மாத்திரம் கவனிங்க, நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு நாம் இதெல்லாம் பாவம் என்று சொல்லியே நினைக்கிறது கிடையாது. பெரிய பெரிய காரியத்தை தான் பாவமாக நினைக்கிறோம். கொலையை பாவமாக நினைக்கிறோம், கொள்ளையை பாவமாக நினைக்கிறோம், வேசித்தனம் விபச்சாரங்களை பாவமாக நினைக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் நம்ம பாவமாகவே நினைக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் நாவை குறித்து, பேசுகிற வார்த்தைகளை குறித்து மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் எழுதியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்பினால் வாயின் வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது நிமித்தமாய் நீங்கள் கரைபடுவீர்கள். அது நிமித்தமாய் உங்களுக்கு ஆயுள் சக்கரத்தையே வாழ்க்கையே நாசப்படுத்திரும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே யாரிடத்துல பேசினாலும் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு உண்டாகுகிற மாதிரி, பிரச்சனை உண்டாகுகிற மாதிரி, சமாதானம் கெட்டு போகிற மாதிரி நாம் பேசாமல் நன்மையே பேசுவோம், நல்லதை பேசுவோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம். அப்படி பேசுகிற ஒவ்வொரு பேரையும் பரலோகத்தின் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்படியே வேதத்தில் நீதிமொழி 17:20 ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், புரட்டு நாவு உள்ளவன் தீமையில் விழுவான் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருடைய நாவின் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சிலரை பார்த்து சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னுட்டு. அப்படி குடிச்சிட்டு மனுஷன் இன்றைக்கு ஒன்று பேசுவான், அடுத்த நாளே மாற்றி எதையாகிலும் பேசுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், புரட்டு நாவு உள்ளவன் தீமையில் விழுவான் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் என்ன பேசுகிறோமோ, நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டுமே சொல்லணும். பொய்யாய் சொல்லுகிறது, தப்பாக சொல்லுகிறது, வஞ்சகமாக பேசுகிறது, ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னது தான். நீங்கள் பேசுகிறதை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் கவனிக்கிறார். உண்மையை பேசுகிறார்களா, உத்தமத்தை பேசுகிறார்களா, பரிசுத்தத்தை பேசுகிறார்களா என்கிறதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். நாம் நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், நெருக்கங்கள் இன்றைக்கு மாற வேண்டுமே. ஆனால் உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனிங்க. அதனால கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களும் வேதனைகளுக்கும் அதுவே ஒரு காரணமாய் மாறிவிடும். ஆகவே யாரிடத்தில் பேசினாலும் சரியாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க. புரட்டு நாவு உள்ளவன் தீமையில் விழுவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எச்சரித்து எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் புரட்டுகிறார்கள். ஒரு மனுஷன் மத்தியில் பேசுகிற வார்த்தைகள் அடுத்த நாள் புரட்டி பேசுவாங்க. இல்லையே, நான் அப்படி சொல்லலையே, நான் அப்படி பேசலையே, யார் சொன்னது,
இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறவர்கள் உண்டு. மனுஷனை ஏமாற்றலாம், பரலோகத்தின் தேவனை ஒரு நாளும் ஒருவரும் ஏமாற்றவே முடியாது. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து வார்த்தையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க. அதே போல யாக்கோபு 1:19 ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை நான் உங்களிடத்துல சொல்லுகிற வேதத்தில் இருந்து, அப்போ கேட்கிறதற்கு நீங்கள் தீவிரமாக இருக்கணுமாம். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசுங்க. என்னதான் நடக்கிறது, என்னதான் சொல்ல வராங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஏத்தல உள்ள ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொல்லக்கு தான் உண்டு, அடுத்தால இவங்க 10 வார்த்தை சொல்லுவாங்க. சிலர் எல்லாம் மூக்கறுக்கிற மாதிரி பேசுவாங்க, கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, சபித்து பேசுவாங்க. நீ விளங்கவே மாட்டான்னு சொல்லி எத்தனையோ பேரை, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபித்து தள்ளுவாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் பாவமும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆகவே யாரையும் சபித்து பேசாதிருங்க. வாயின் வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயம் பரலோகத்தின் ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும். டக்குனி மாமியார் தானன்னு பேசுறாதுங்க, மருமகா தானன்னு சொல்லி டக்குன்னு பேசுறாதுங்க. ஒன்றை தெரியாதா, உன் அப்பா விட தெரியாதா, உங்கள் ஆத்தாள தெரியாதா, இந்த மாதிரிலாம் டக்கு டக்குன்னிட்டு நிறைய பேர் வார்த்தைகளை விடுகிறது. அப்படி யாரும் செய்யாமல் பேசுகிறதற்கு ரொம்ப பொறுமையாயிருங்க, ரொம்ப யோசித்து பேசுங்க. நாம் பேசுகிறது சரியா இருக்குமா, இந்த இடத்துல பேசுகிறது சரியா இருக்குமா, அப்படியெல்லாம் ரொம்ப யோசித்து நிதானித்து பேசுங்க. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறதற்கு நீங்கள் தீவிரமாக இருக்கணும், ஆனால் பேசுகிறதற்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் நீங்கள் இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நேரம் கோபப்படுவாங்க. வீட்டுக்கார்ட்ட கோபம், பிள்ளைகள்கிட்ட கோபம், மாமியார்கிட்ட கோபம், மாமனார்கிட்ட கோபம், ஏற்ற வீட்டில் கோபம், பக்கத்து வீட்டில் கோபம், வேலை செய்கிற இடத்துல கோபம், ஸ்கூலுக்கு போகிற இடத்துல கோபம், டக்குன்னுட்டு பயங்கரமான கோபம். இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவனிலே நிலைத்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்கணும். கோபத்தில் நிலைத்திருக்கக்கூடாது, எரிச்சலில் நிலைத்திருக்கக்கூடாது, பொறுமையிலையும் வைராக்கியத்திலையும் நிலைத்திருக்கக்கூடாது. நீங்கள் அன்பிலை நிலைத்திருந்தால் தேவன் உங்களில் நிலைத்திருப்பார். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். 1000 பேர் நம்மளோடு கூட இருக்கிறதை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் என்னோடு கூட இருக்கணும்னு நீங்கள் விரும்பினால் நீங்கள் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அன்பிலை நிலைத்திருங்க, எல்லாரையும் நேசிங்க, குடும்பத்தாரை நேசிங்க, சொந்தங்களை நேசிங்க, தெருவில் இருக்கிறவர்களை நேசிங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவர்களை நேசிங்க. எவ்வளோ அன்பாக இருக்கிறீர்களோ பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, யாரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை, அது சரீரத்தை கரைப்படுத்தும், ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த வேத வார்த்தைகள் எனக்கு தெரியாமல் எவ்வளவோ தப்பாக பேசியிருக்கிறேன், மற்றவர்களை கெடுத்து பேசியிருக்கிறேன், தப்பா எனக்கு புரியாமல் இது ஒரு பெரிய பாவம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி எனக்கு தெரியக்கு முன்பதாக நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், இனி என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கவனித்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில நன்மை செய்தால் நன்மை அறுப்போம், தீமையை செய்தால் நிச்சயம் தீமையை அறுப்போம். அப்போ நாங்கள் இப்படி தப்பா பேசுனது எங்கள் வாழ்க்கையில் சாபமாய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. என்ன அப்படின்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார். ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காக இயேசு பலியானார். ஆகவே உங்களுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடைய ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே அநேக பாவங்களை நான் செய்திருக்கிறேன், அதனால என் குடும்பத்துல சாபம் இருக்கிறது. சாபம் சும்மா இருக்காது, சும்மா விடாது. நிச்சயமாய் செய்கிற பாவத்தினால நம்மேல நம்முடைய குடும்பத்தின் மேல சாபங்கள் வரும். சாபம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஒவ்வொரு சாபமும் வித்தியாசமாய் இருக்கும். எப்படி இருக்கும் என்று சொன்னா, சில சாபத்தினால வியாதிகள் வரும். சில வியாதிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு இருக்கும், தாத்தாவுக்கு இருந்திருக்கும், இப்போ பேர பிள்ளைக்கு அந்த வியாதிகள் இருக்கும். இப்படி சாபத்தினால, செய்த பாவத்தினால சாபம் வரும். சாபத்தினால அதனுடைய விளைவுகள் வியாதியாக வரலாம். சில குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை அதை தடை பண்ணும், சில குடும்பத்தில் விவாகத்தை தடை பண்ணும். பணம் இருக்கும், பிள்ளையும் நல்ல பிள்ளை தான், பையனும் நல்ல பையன்தான், ஆனால் திருமணம் ஏதோ ஒரு விதத்தில் தடைபட்டு ரொம்ப வயசாயிரும். இந்த மாதிரி சாபத்தினுடைய கிரியைகளும் கட்டுகளும் நிறைய குடும்பத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் இளவயதின் மரணம், சில குடும்பத்தில் மரணங்கள் பயங்கரமாய் வரும். சின்ன வயசில் 30 வயசில் வாலிப வயசுலெல்லாம் சில மரணங்கள் வருகிறது. அந்த மரணங்கள் சாபத்தினுள்ள கிரியைகளில் அதுவும் ஒன்றாய் இருக்கிறது. இந்த மாதிரி சாபத்தின் கிரியை அது பயங்கரமாய் இருக்கும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஏதோ ஒரு சாபக்கட்டு, எதை செய்தாலும் வாய்க்கல, எவ்வளோ வேலை செய்கிறோம், வருமானம் வருகிறது, ஆனால் மீதி இல்லை, செழிப்பு இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுகிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு சாபத்தின் கிரியைகளில் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். ஆகவே அவரை நோக்கி இன்றைக்கு சொல்லுங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என் பிள்ளை மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் தொழில் மேலே இருக்கிற எல்லா சாபங்களும் இன்றைக்கு மாற உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீ உண்மையாய் நீங்கள் கூப்பிட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அப்படியே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து எல்லா ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பத்திற்காக ஒரு ஆடு பலியாகுகிறது போல, ஒரு மாடு பலியாகுகிறது போல இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்காக பலியாகி இவ்வண்ணமான பாவ மன்னிப்புக்காக பரிகாரமாகவே இயேசு மாறினார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார், நான் மறுபடியும் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லி. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார், மறுபடியும் வருவார். சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்துல சீசர்கள் கேட்டாங்க. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். இந்த பூமியினுடைய நாட்கள் சீக்கிரமாய் முடிய போகிறது. அதனுடைய அடையாளத்தை இயேசு கிறிஸ்து ஒரு 8 அடையாளத்தை, அநேக அடையாளத்தை சொல்லியிருக்கிறார். அது ஒரு 8 அடையாளத்தை 1 by 1 நான் சீக்கிரமாய் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். தயவாய் கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, எதுவும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்து வருகைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் உண்டு. எல்லா மதங்களும் ஒன்றை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு மனுஷன் நல்லவனாய் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவான், துன்மார்க்கமாய் பாவமான வாழ்க்கை வாழ்ந்தால் நரகத்துக்கு போவான் என்று எல்லா மதங்களும் போதிக்கிறது. எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு பரலோக நம்பிக்கை உண்டு, நரக நம்பிக்கை உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து ஏன் இனி வருகிறார் என்று சொன்னால், இனி மறுபடியும் பாவத்திற்காக மரிக்கும்படி வரல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ஒன்று பாவத்திற்கு பலியாகும்படி வந்தார், என்ன ஒன்று போதிக்கும்படி வந்தார். அறியாத ஜனங்களுக்கு வேதத்தையும் பிதாவினுடைய தேவனுடைய சித்தத்தை சொல்லிக் கொடுக்கும்படி வந்தார். அடுத்தபடியா வந்தார் என்றால் வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்து அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். இன்றைக்கும் சேவனை கட்டுகளில் இருப்பீர்களானால்
இயேசு அந்த சேவன கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேரிப்பட்ட எத்தனை மந்திரவாதி ஒன்று கூடி சேவனை வைத்திருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இன்றைக்கும் அற்புதம் நடக்கும். நாங்கள் இயேசுவை பின்பற்ற ஒரே ஒரு காரணம்தான், எங்க குடும்பத்தில் இருந்த கட்டுகளை, எத்தனையோ மந்திரவாதிகள்னால பாதிக்கப்பட்டோம், அந்த மாந்திரிக கட்டுகளை உடைக்க நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தோம், எல்லாமே தோல்வியாய் முடிந்தது. ஒரு முறை இப்படி ஜெபத்தில் பங்கெடுத்தோம். அன்றைக்கு கர்த்தர் அந்த கட்டுகளை உடைத்து அந்த மாந்திரிக கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தார். ஆகவே இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் உங்கள் வியாதிகளுக்கு அவர் சுகம் அளிக்கிற பரிகாரியாகவே இருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து பிரசங்கம் பண்ணினார், நோய்களை சுகமாக்கினார், பாவிகளுக்காக பலியானார். மறுபடியும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கடைசி காலத்தில் இயேசு மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய அடையாளம் பூமி எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இனி வரும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். இனி வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள். ரெண்டாவது ஒரு சம்பவம் இந்த பூமியில நடக்கும். நான் உயிரோடு இருந்து இந்த வேத வசனத்தை நேசித்து கை கொண்டு என் பாவ வாழ்க்கையை விட்டு ஞான ஸ்நானம் எடுத்து, ஞான ஸ்நானம் என்கிறது மதமாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒரு சடங்கல்ல. ஞான ஸ்நானம் என்கிறது பாவ மன்னிப்புக்காக. நான் இதுவரையிலும் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் வாழுவேன் என்று தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து எடுக்கிறது தான் ஞான ஸ்நானம். வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே பாவத்தோடு கூட வாழ்ந்தால் இரக்கம் கிடைக்காது, பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் நிச்சயமாய் இரக்கம் கிடைக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் போய் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமாய் நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கணும், ஞான ஸ்நானம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும், சபையில கொடுக்கப்படுகிற பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருந்தால் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு இவனுமாய் எல்லா பரிசுத்தவான்களும் பரலோகத்திற்கு போய் சேருவார்கள். அதற்கு பிறகு இந்த பூமியில தொடர்ந்து உபத்திரவத்தின் காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆமேன். ஆகையினால கடைசி கால அடையாளத்தை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாய் வாசித்து முடிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி காலத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், யுத்தங்களை நீங்க கேள்விப்படுவீர்கள். இப்பவும் கிட்டத்தட்ட மறைமுக யுத்தம் நிறைய தேசத்துல காணப்படுகிறது. வெளிப்பிரகாரமாக ஆயுதம் ஏந்தி போர் கிட்டத்தட்ட 5-6 தேசத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்பதாக இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள் நடந்திருந்தா நம்ம காதுகளுக்கு வந்திருக்காது. ஆனால் இந்த யுத்தங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பறைசாற்றுகிற ஒரு அடையாளத்தில் ஒன்றாய் இருக்கிறபடியினால் 100 வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சிகள். வீட்டுக்குள்ள இருந்தே உலகத்துல காசால என்ன நடக்கிறது, உக்ரைன்ல என்ன நடக்கிறது, ரஷ்யால என்ன நடக்கிறது, எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்தே பார்க்கிறோம். காரணம், நீங்கள் ஆயத்தமாகணும். கடைசி காலத்தினுடைய அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லுகிற அடையாளம் எல்லாருடைய கண்களும் எல்லாருடைய காதுகளும் கேட்டு அவர்கள் மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் என்கிறதற்காக தான் இன்றைக்கு அநேக டெக்னாலஜிகளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அனுதினமும் நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயும் மணிப்பூர் பகுதியில் இன்னும் பிரச்சனைகள் 2 வருஷம் ஆகியும் ஒரு சமாதானம் திரும்பாமல் இருக்கிறது. ஆகவே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அடையாளம் பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நாடுகளிலே பயங்கரமான பஞ்சம், காசால போர் நிமித்தமாய் பயங்கரமான பஞ்சம், ஆப்பிரிக்கா கண்டங்களிலே பயங்கரமான பஞ்சம்,
3 வேளை சாப்பாடு கூட மனிதர்களுக்கு கிடைக்காத பல அவல நிலைமையில இருக்கிறாங்க. இப்படி பல குடும்பங்களிலே பஞ்சம், அதே போல கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் எவ்வளவோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. கடந்த நாட்களில் கொரோனா என்கிற கொள்ளை நோய் உலகம் முழுவதும் வந்தது. நீங்க கவனித்தால் இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு தேசத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் முழு உலகத்திற்கான தேவன், முழு உலகத்திற்கும் அவர் இரட்சகராய் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிற அடையாளங்கள் முழு உலகத்திற்கும் வரும், அது சம்பவிக்கும். அப்படியே கொரோனா என்கிற கொள்ளை நோய் எல்லா இடங்களிலும் வந்தது, எல்லா தேசங்களிலேயும் வந்தது. எல்லாரும் கண்கூடாய் பார்த்தோம் அதில் உள்ள பாதிப்புகள். நான் சொல்லுகிற இயேசு என்கிற இரட்சகரை நீங்க விசுவாசிப்பீர்கள் ஆனால் இந்த பாடுகள் அல்ல, இந்த பிரச்சனைகள் அல்ல, இதிலையும் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். இதைவிட பயங்கரமாய் வரக்கூடிய ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெய்லி சூரியன் வர்றது போல, தினந்தோறும் நட்சத்திரங்கள் தோன்றுகிறது போல பூமி அதிர்ச்சி நித்தமும் நடக்கிற ஒரு சம்பவமாகவே மாறிவிட்டது. இன்றைக்கும் ஏதோ ஒரு தேசத்துல பூமி அதிர்ச்சிகள் கிட்டத்தட்ட 2015 வருஷத்திலிருந்து இதுவரையிலும் 1,52,000க்கும் அதிகமான முறை பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரையிலும் இந்த உலகத்துல வந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பறைசாற்றுகிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று 7வது அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கவனித்தீர்களானால் அநேகருடைய அன்பு இந்த கடைசி காலத்துல தணிந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வீட்டுல ஒரு அக்கா ஒரு தம்பி 2 பேருக்குள்ளாய் ஒரு அன்பு இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. கடந்த நாட்களில் ஒரு செய்தியை வாசித்தேன். கணவனாரிடத்துல மனைவி கேட்கிறாள், ஏங்க எனக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி தாருங்க அப்படின்ட்டு. அப்போ கணவனார் சொல்றா, இல்லை கஷ்டம், ஒரு 2 மாதம் போட்டு அடுத்த வருஷம் உனக்கு வாங்கி தாரேன் அப்படிங்கிறார். இவ பார்த்து இருந்தா வாங்க முடியல, வாங்கி கொடுக்க முடியல. கடைசியில் சொந்த தன்னுடைய பிள்ளைய விற்று பணத்தை வாங்கி செல்ஃபோன் வாங்கிட்டா. இந்த மாதிரியான ஒரு தாய் கடைசி காலத்தில் தான் நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரியாணி அபிராமி 2 பிள்ளைகளையும் கள்ளக்காதனுக்காக கொலை செய்துட்டு போனவள். இந்த மாதிரி கடைசி காலத்துல ஒரு தாயினுடைய அன்பு இந்த அளவுக்கு தரக்குறைவாய் இருக்கிறத வேற எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்கிறதற்கான அடையாளத்துல ஒன்று, 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் ஹாப்பியா வாழ்ந்தோம். ஒரு குடும்பத்தில் மாமியார் இருந்தாங்க, மாமனார் இருந்தாங்க, குழந்தனார் இருந்தாங்க, சித்தப்பா சித்தி இருந்தாங்க, மாமா மாமி இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க. கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தோம். இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்க முடியுமா? பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு வந்த பிள்ளை கேட்குது, இனி என்னைக்கு போவியே அப்படின்ட்டு. வந்தே 1 மணி நேரம் தானே ஆகுது. மருமவ அடுத்த நாள் ஆரம்பிக்கா, உங்க அப்பா அம்மா எப்போ போவாவ? போயிடுவாங்கம்மா, நாளைக்கு போயிடுவாங்க, பஸ்ஸுக்கு அனுப்பிடுவோம். இந்த மாதிரி எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிறது. சேர்ந்து வாழ முடியலை. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்ந்தோம். அன்னைக்கு அது பெருசா தெரியல. காரணம், இதுவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பறைசாற்றுகிற ஒரு பலத்த அடையாளமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிற அடையாளம் தேசங்களில் வருகிறது, தெருக்களில் வருகிறது, தனி மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறது. கடைசி அடையாளம் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு வருகிறார் என்று எங்களைப் போல நிறைய பேர் தெருக்களில் நின்று பேசுகிறார்கள். இந்த செய்தி சபைகளில் மாத்திரம் பேசப்படாமல் தெருக்களில் நின்று, வீதிகளில் நின்று எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ மதம் ஒரு மனுஷன் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் மாவட்டத்தோடு நின்று இருக்கும், மாநிலத்தோடு நின்று இருக்கும், ஒரு தேசத்தோடு நின்று இருக்கும். இந்த மதம் அப்படி அல்ல. இந்த மதத்தில் சொல்லப்பட்ட தேவன் மெய்யான தெய்வம், அவருடைய வார்த்தை மெய்யானது, வேதம் பொய் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை, அது நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தை. ஆகவே இந்த ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது இந்த பூமியினுடைய முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். நீங்க மனம் திரும்புங்க, நீங்க ஆயத்தமாகுங்க. இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி
நீங்க மனம் திரும்பினால் பரலோகத்துக்கு போகலாம். பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, பரலோகத்துக்கு போகலாம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இப்போதும் இந்த வேதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படி நீங்க விரும்பினால் எங்களிடத்துல வேதாகமம் இருக்கிறது. அதை இலவசமாக தான் நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுமையானால் நீங்களோ அல்லது உங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளையோ இந்த இடத்துல நீங்க அனுப்புவீர்களானால் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை இலவசமாகவே நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். தினந்தோறும் வாசிங்க, அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நம்மத்தில் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். சகோதரர் ஏனோக் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இவ்வளவு நேரம் உடைய வார்த்தைகளை கவனமாய் இந்த இடத்துல செவி கொடுத்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெரியவர்கள், ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்கள், என்னாண்டவரை படிக்கிற பிள்ளைங்க, இந்த தெருவிலிருந்து வெளிநாடுகளில் தூர தேசங்களில் வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, பரிபூரண தீர்க்காயுசை நீங்கள் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த தெருவில் வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மெய்யான சமாதானம், சந்தோஷத்தை நீங்கள் தரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்ததற்காக நன்றி. இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் ஆண்டவரே நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கடமையை மாத்திரம் செய்தோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நீங்கள் விரும்பினால் இந்த பைபிள் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அதை வாசித்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மெய்யாகவே ஒரு பெரிய மாற்றத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் விரும்பினால் எங்ககிட்ட இருக்கிற அந்த பைபிளை நீங்கள் வாங்கி படிக்க உங்களை தாழ்மையோடு நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நல்லவர். நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்த